விளக்கம், சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம், இதால மக்களுக்கு என்ன முன்மாதிரி. குர்ஆன் அப்படியா? குர்ஆனுடைய ஆழம் உனக்கு தெரியுமா? குர்ஆனுக்கு விளக்கம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகிலே உள்ள மரமெல்லாம் களமாக ஆக்கி, கடலிலே உள்ள நீரெல்லாம் மையாக ஆக்கி விளக்கம் எழுத முனைந்தாலும் குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை விளக்கம் எழுதி முடிவிக்க கரை காண முடியாது என்று சொல்கிறது. குல்லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லி கலிமாத்தி ரப்பி, என்னுடைய ரப்புடைய கலிமாக்களுக்கு விளக்கம் எழுதுவதற்கு கடலில் உள்ள நீரெல்லாம் மையாக ஆக்கி முனைந்தாலும் லனஃபிதல் பஹ்ரு, கடல் வத்தி போய்விடும். கபல அன்தன் ஃபத கலிமாத்து ரப்பி, என்னுடைய ரப்புடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் எழுதி முடிவதற்கு முன்னால் கடல் வத்தி போய்விடும். வலவ் ஜீனா பிமிஸ்லிஹி மததா, அது போன்று இன்னும் கடல்களை கொண்டு வந்தாலும் சரி. அப்படியான குர்ஆனை போன்ற எப்படியப்பா நீ அமைக்க போறாய்? இதால என்ன சமூகத்துக்கு இதுக்கு அந்த அளவு விளக்கம் தேவையா? இது பைத்தியக்காரனோட சும்மா தடமாறாமல் போக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுங்களுக்கே தெரியும், சொன்னவனுக்கே தெரியும் இது ஒரு பித்து விளையாட்டு. ஆகவே குர்ஆன் அல் காரியா, அவன் இது போல ஃபாலோ பண்ணினான். அல் காரியான்னு சொன்னால் என்ன தெரியுமா? கியாம நாள் ஏற்படும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு சத்தத்தை உண்டு பண்ணுவான், ஒரு அவை சத்தம். அந்த சத்தம் அது ஊது குழலுடைய சத்தம் என்று சில வியாக்கியானிகள் எழுதுகிறார்கள். எப்படியோ ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தம் வந்த உடனே மனிதர்களுடைய காதுகள் வெடிக்கும். காதுகள் வெடித்து மனிதர்கள் ஓட ஆரம்பித்து விடுவார்கள். ஓடுகின்ற இங்குள்ளவர்கள், மருதானையிலே உள்ளவர்கள் சீனங்கோட்டைக்கு ஓடி வருவார்கள், சீனம் கோட்டையிலே உள்ளவர்கள் மருதானைக்கு ஓடுவார்கள், வேறு விலையிலே உள்ளவர்கள் அழுத்கமைக்கு ஓடுவார்கள், அழுத்கமையிலே உள்ளவர்கள் இந்த வேறு விலையை நோக்கி ஓடி வருவார்கள். எல்லோருடைய காதும் வெடித்து எல்லோரும் ஒரு மயக்க நிலையிலே ஓடி வரும் பொழுது ஒருவரோடு ஒருவர் மோதி 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 கீழே விழுந்து செத்து மடிவார்கள். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று அந்த நாளையிலே மக்கள் ஆகிவிடுவார்கள். வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஸ், மலைகள், பாபா ஆதம் மலை, இமய மலை, இந்த மலைகள் எல்லாம் அப்படியே சுக்குநூறாகி கொட்டப்பட்ட பஞ்சிகளை போன்று ஆகாயத்திலே பஞ்சு பஞ்சாக பறக்கும். மலைகள் மலை பறக்கும் என்றா மரம் எப்படி இருக்கும்? இந்த பூமி எல்லாம் ஆடும், ஆட்டம் காணும். இதா சுல்சிலத்தில் அருளு ஜில்சாலஹா, பூமி உசும்புவதாக உசும்பும். அப்படி உசும்பும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இதா சுல்சிலத்தில் அருளு ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அருளு அஸ்காலஹா, பூமிக்கு உள்ளதெல்லாம் பூமிக்கு வெளியே வந்துடும், எல்லாம் பூமி தள்ளும். வகாலல் இன்சானு மானஹா, மனிதன் என்ன நடந்தது? எல்லா மனிதரும் அப்படி சொல்லுவான், என்ன நடந்தது? பூமி ஆடுது, மலையெல்லாம் பறக்குது, மனிதர்கள் எல்லாம் சாகுறாங்க. இதத்தான் அல்லாஹ் சொன்னானே ஒழிய இது இவன் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு யானே சொல்லிட்டான். சரி, இப்படி இன்று வரை ஒரு காலத்திலே யகூதிகள் நசாராக்கள் குர்ஆனை மாற்றுவதற்கு என்றே சில மாணவர்களை தயார் செய்தார்கள். மிகப்பெரிய யூனிவர்சிட்டிகளில் எல்லாம் படித்து பாண்டித்தியம் பெற்று அரபு பாஷையிலே, அவர்களுடைய பாஷையும் அரபுதான், அந்த அரபிலே மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்ற பின்னால் அவர்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டப்பட்டு குர்ஆனை மாற்றும் ஒரு முயற்சியிலே அவர்களை ஈடுபடுத்தினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ற அந்த அச்சரம் இஸ்மை எடுத்தார்கள். அந்த அல்லாவை எடுத்து அல்லாவிலே உள்ள அலிஃபை வெட்டினார்கள். லில்லாஹ் என்று வருகிறது. லில்லாவிலே உள்ள லாமை வெட்டினார்கள். லஹு என்று வருகிறது. அல்லாவிலே உள்ள அலிஃபை வெட்டினால் லில்லா, லில்லாண்ட என்ன கருத்து? அல்லாண்ட கருத்து தான். லில்லாவிலே உள்ள லாம வெட்டினால் லஹு என்று வருகிறது. லஹு என்றாலும் அல்லாண்ட கருத்து தான். லஹுவிலே உள்ள லாமை வெட்டினால் ஹூ என்று வருகிறது. ஹூ என்றாலும் அல்லாண்ட கருத்து தான். சாதுலியா தரீகாவிலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த உச்சரிப்புகளிலே ஹா ஹூ எல்லாம் எங்களுக்கு ஜிக்ருகளாக தந்திருக்கின்றார்களே, இந்த ஜிக்ருகள் அல்லாஹ்வை தான் அழைக்கிறது.
அல்லாஹ்வைத்தான் அங்கு நாங்கள் zikr செய்கின்றோம். ஆகவே அவர்கள் இப்படி செய்து பார்த்துவிட்டு தோல்வி கண்டார்களே ஒழிய குர்ஆனிலே எந்த மாற்றமும் அவர்களினால் செய்ய முடியாமல் போய்விட்டது. குர்ஆனிலே உள்ள ஆக சின்ன அத்தியாயம் சூரத்துல் கௌசர். இன்னா அஅதைனா கல் கௌசர். அந்த சூரா தான் ஆக சின்ன சூரா. அந்த சூரா இறங்கிய நேரம் ஒரு சஹாபி என்ன செய்தார் தெரியுமா? அந்த சூரத்தை ஒரு தோள்பட்டையிலே எழுதி கொண்டு போய் கஅபாவிலே தொங்க விட்டார். அன்று ஒரு வழமை இருந்தது. அந்த காலத்தில் இருந்த புலவர்கள் நல்ல பைத்துகளை, பாட்டுகளை, கவிகளை இயற்றினால் அந்த இயற்றிய கவிகளை எழுதி கொண்டு வந்து கஅபால தொங்க விடுவாங்க. எல்லாரும் வந்து பார்த்து ரசிப்பார்கள். அப்படியான காலத்தில் இந்த சஹாபி என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வஹி சூரத்துல் கௌசரை எழுதினார், கொண்டு போய் தொங்க விட்டார். எல்லாரும் வந்து பார்க்கிறாங்க. அந்த சூரா ரேயில முடிகிறது. இன்னா அஅதைனா கல் கௌசர் ரே, ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் ரே, இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் எல்லாம் ரேயிலே முடியுது. இந்த அமைப்பு, இந்த விளக்கம் இதெல்லாம் இப்ப அவங்களுக்கு தெரியும். ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதமான ஆசிப் பின் வாயில் என்றொருத்தன் ரசூலுல்லாஹ்வுக்கு சந்ததி இல்லை என்று ஒரு இட்டு கவுத்துட்டான். ரசூலுல்லாஹ் நீங்க அபுத்தர் அப்படின்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனை பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கினான். அது தெரியும், அங்குள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசிக்கு அவன் எல்லா புள்ளைகளும் செத்து போய் அவன் ஒரு அபுத்தராக அல்லாஹ் அவனை மாத்தினான். ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகள் தான் இப்ப கியாமம் வரைக்கும் நாங்க அஹ்லு பைத்துல் சாதாத்து மாரான்னு சொல்றோமே. ஆகவே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொன்ன ஒரு வார்த்தை. அப்படியான அந்த அத்தியாயத்தை எல்லாரும் வந்து பார்த்துட்டு கதைச்சு கொள்றாங்க. இந்த மக்கா நகரத்துல புகழ்மிக்க ஒரு ஷாயிர், ஒரு பைத்து இயற்றக்கூடிய தெரிகிறார். அவர் இதுக்கு என்ன சொல்லுவார், என்ன செய்வார் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் வாரார். அவர் வந்து பார்த்தார். அதை வாசிச்சு பார்க்கும் பொழுது எல்லாரும் மீது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறாரு என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? கீழால எழுதினார் மாஹாதா கவுலுல் பஷர், அப்படி எழுதிட்டு போயிட்டாரு. எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க, என்ன எழுதிக்கிறாங்க? மாஹாதா கவுலுல் பஷர், இது மனித வார்த்தை அல்ல. எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவர் இயற்றினதுதான் குர்ஆன், அவருடைய முயற்சியினால வந்தது, அப்படி வந்தது, இப்படி வந்தது, மந்திரம் கிந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த பெரிய பண்டிதர் எழுதினார் இது மனிதனுடைய வார்த்தைகள், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற அந்த கருத்தை தான் அவர் அங்கு எழுதிட்டு போனார். இப்படி ஒரு சிறப்பு மிக்க வேதம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறான். யாருமே அந்த வேதத்திலே கையடிக்க முடியாது. அவ்வளவு பவரானது, அவ்வளவு சக்தி மிக்கது அல் குர்ஆன். அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு மக்கா நகரத்திலே வீதியின் ஓரத்திலே அமைந்திருந்தது. அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையிலே என்ன செய்வார்கள்? சுபஹ் தொழுத பின்னால் குர்ஆன் ஓதுவார்கள். குர்ஆன் ஓதும் பொழுது பாதையிலே போகின்ற காபிர்கள், முஷ்ரிக்குகள் நின்று குர்ஆன் ஓதுவதை கேட்பார்கள். அவங்க அரபிகள் அல்லவா, அந்த ஓதல் அவர்களுக்கு விளங்கும். அந்த ஓதலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவங்களோட உள்ளம் மாறி அவங்க போய் அபூபக்கர் நாயகத்துக்கு முன்னால உட்காருவாங்க. அவங்களோட குடிசையில அவங்க குர்ஆனை ஓதி கொண்டிருப்பாங்க. கீழே பார்த்து முன்னால போய் உட்காருவாங்க. அப்படி போறவன்கள் எல்லாமே வந்து உட்கார்றது. அவங்க ஓதி முடிஞ்சு தலையை தூக்கி பார்த்தா எத்தனையோ பேர் முன்னுக்கிறாங்க. என்ன செய்தி என்று கேட்டா, எங்களுக்கு உங்களோட மார்க்கத்தை சொல்லித்தாங்க, உங்களோட மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், நாங்க சும்மா தெய்வத்தை வணங்குறது வேலை இல்லாத வேலை அப்படின்னு சொல்லி எல்லாம் இஸ்லாத்துல வாருது. இந்த செய்தி ஊரெல்லாம் பரவி அபூ ஜஹீல், உத்பா, உமையா போன்ற காபிர்கள் சொன்னாங்க, இதுக்கு பிறகு யாரும் மக்கா நகரத்தில் இருக்கிற எங்கட காபிர்கள் யாரும் அதிகாலையில் அபூபக்கர்
ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு முன்னால போகக்கூடாது. அப்படி கட்டாயம் போகணுமா? உங்களோட காது ரெண்டையும் பஞ்சால அடைச்சுக்கோங்க. அப்படி இல்ல